அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி 2 அதில் வந்து செகண்ட் செமஸ்டரு, அதில் வந்து செகண்ட் சாப்டர் 1.2 நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து நீர் மாசுபாடு, வாட்டர் பொல்யூஷன் சொல்லுவோம் இங்கிலீஷில், வந்து தமிழில் வந்து நீர் மாசுபாடுன்னு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா நீர் மாசுபாடு பேசிக்காக வந்து எல்லாருமே உங்களுக்கே தெரியும், நீர் வந்து எப்படிலாம் மாசுபாடு அடையுதுன்னு சொல்லி லோயர் கிளாஸ்லையும் படிச்சிருப்பீங்க. ஜென்ரலாக நம்ம அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை பற்றி நாம் வந்து பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து டெஃபினேஷன் சொல்லியிருக்காங்க பாருங்கள். வாட்டர் பொல்யூஷன் இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த குளம் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபுல்லாக வந்து கடல் மாதிரி கொடுத்துருக்காங்க. கடல் என்ன குப்பை மாதிரி ஃபுல்லாக போட்டிருக்காங்க பாருங்கள். தேவையில்லாத பொருள்கள் எல்லாமே நம்ம வந்து கடலில் வந்து கலக்கிறதுனால நீர் வந்து மாசுபாடு அடையுது. அதுக்கு என்ன டெஃபினிஷன் சொல்லியிருக்காங்க பாருங்கள். வாட்டர் பொல்யூஷன் அக்கர்ஸ் வென் எனர்ஜி அண்ட் அதர் மெட்டீரியல்ஸ் ஆர் ரிலீஸ்டு இன்டு தி வாட்டர் கண்டாமினேட்டிங் த குவாலிட்டி ஆஃப் இட் ஃபார் அதர் யூசர்ஸ். அதாவது வேறு யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து வேறு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து வேறு யூஸ் பண்ணுறதுக்காக வந்து தண்ணியை வந்து ஃபுல்லாக வந்து மாசுபாடு ஏற்படுத்துகிறாங்க. ஃபுல்லாக வந்து அது ஸ்ட்ரக்சர் போட்டு காமிச்சிருக்காங்க பாருங்கள். சரி, இப்போ இது இருக்குது பாருங்கள், இமேஜ் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து தண்ணியில் வந்து எல்லாமே வந்து கொண்டு போய் கொட்டிருக்காங்க. அந்த படகு இருக்குது, ஒரு பழைய உடஞ்ச படகு மாதிரி காமிச்சிருக்காங்க. அதில் டயர் டியூபெலாம் இருக்குது. அதில் இந்த கொட்டுற மாதிரி ஃபுல்லாக தண்ணி வந்து மாசுபாடு அடையிறதுக்கு காமிச்சிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழில் பார்த்திங்கன்னா வந்து நீர் மாசுபாடுன்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? நீர் மாசுபாடு. இதில் பார்த்திங்கன்னா நீர் மாசுபாடுன்னா வந்து தமிழில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வரையறை பாருங்கள். நமது உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் மாசு பொருட்கள் நீரில் கலப்பது நீர் மாசுபடுதல் எனப்படும். புரியுதுங்களா? நமது உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் மாசு பொருட்கள் நீரில் கலப்பது நீர் மாசுபடுதல் எனப்படும். புரியுதுங்களா? நம்ம உடல் நலத்தை பற்றி வந்து என்னென்ன பொருள் வந்து தீங்கு விளைவிக்குதோ, இப்போ மேக்ஸிமம் வந்து நிறையா மழை பெய்யுது. மழை பெய்யுதுல பார்த்தீங்கன்னா வந்து வாட்டர் ஃபுல்லாக வந்து என்ன, அது ஃபுல்லாக வந்து டேமேஜ் ஆகுது. ஃபுல்லாக வந்து நிறையா வந்து மழை தண்ணி வந்து தண்ணியில் கலந்து ஃபுல்லாக கிருமி வைரஸ் பாக்டீரியா பூரா ஃபுல்லாக ஃபார்ம் ஆகி எல்லாருக்கும் மேக்ஸிமம் வந்து காய்ச்சல் சளி தான் அதிகமாக ஃபுல்லாக இதாகுது ஃபுல்லாக. புரியுதா? அதனால் என்னென்ன பொருள் நம்ம வந்து உடல்நலத்துக்கு வந்து தீங்கு விளைவிக்குதோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து மாசு பொருட்கள் தண்ணியில் கலைஞ்சின்னா அது கண்டிப்பாக வந்து நீர் மாசுபடுதல்னு சொல்லுவோம். 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. நீர் மாசுபடுதல் என்றால் என்ன கொஸ்டின் கேட்டாங்கன்னா, நமது உடல்நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் மாசு பொருட்கள் நீரில் கலப்பது நீர் மாசுபடுதல் என்கிறோம். எழுதுனா அவனுக்கு 2 மார்க் கொஸ்டின் உனக்கு. புரியுதுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட் காஸ் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன். அதாவது எதனால் வந்து ஒரு காரணிகள் கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? டிஃப்ரெண்ட் காஸ் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன், எதனால் வந்து அதிகமாக வந்து தண்ணி மாசுபாடு அடையுது. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேரின் டம்பிங், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்டு, சீவேஜ் மெயின்லி ஃப்ரம் ஹவுஸ் ஹோல்ட்ஸ். புரியுதா? மேரின் டம்பிங்னா வந்து இந்த ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்க, ஃபுல்லாக வந்து என்னது இந்த தொழிற்சாலை ஃபேக்ட்ரியில் வந்து இது பண்ணுவாங்க. ஃபுல்லாக வந்து ஃபேக்ட்ரி ஃபுல்லாக நடத்துவாங்க ஃபுல்லாக. புரியுதா? இந்த தொழிற்சாலை நடத்தும்போது பார்த்தீங்கன்னா இந்த கழிவில் தொழிற்சாலை இந்த ஃபார் எக்ஸாம்பிள் திருப்பூர் பனியன் கம்பெனி, அந்த சாயம் ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக அதை ரெடி பண்ணுறது எல்லாமே என்ன ஃபுல்லாக கழிவு பொருள் என்ன பண்ணும், வேஸ்ட் எல்லாம் ஃபுல்லாக வெளியேற்றுவாங்க. ஃபுல்லாக அந்த டைரெக்டாக வெளியேற்றுறதுனால பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து மாசுபாடு அடையுது. அதுக்கு தான் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்னு சொல்லுவாங்க. சீவேஜ் மெயின்லி பார்த்தீங்கன்னா வந்து இந்த சாக்கடை தண்ணி இதெல்லாம் வந்து மழை தண்ணியில் ஃபுல்லாக ஏரியில் குளம் ஏரி குட்டையில் ஃபுல்லாக கலக்கிறதுனால கண்டிப்பாக நமக்கு தண்ணி மாசுபாடு அடையுது. புரியுதுங்களா? டிஃப்ரெண்ட் காஸ் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா இது நம்ம தமிழில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா வந்து நீர் மாசுபட முக்கிய காரணிகள். புரியுதுங்களா? நீர் வந்து மாசுபட பார்த்தீங்கன்னா வந்து முக்கிய காரணிகள் பார்த்தீங்கன்னா வந்து 4 கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நீர் மாசுபட சாக்கடை கழிவு நீர். புரியுதுங்களா? சாக்கடை தண்ணி வந்து அதிகமாக வந்து ஃபார்ம் ஆகி தண்ணி வந்து மாசுபாடு அடையுது. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து தொழிற்சாலை கழிவுநீர். புரியுதா? தொழிற்சாலை கழிவுநீர், தொழிற்சாலையிலேருந்து வெளியேற்றப்பட கழிவுநீர் பார்த்திங்கன்னா வந்து தண்ணியில் வந்து கலக்கிறதுனால கண்டிப்பாக வந்து நீர் மாசுபாடு ஏற்படுது. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து பாசிகள். புரியுதுங்களா? இப்போ ஃபுல்லாக மேக்ஸிமம் வந்து ஃபுல்லாக நெல் நட்டிருக்காங்க எல்லாமே வந்து. புரியுதா? நெல்லுகள் என்ன பண்ணுவாங்க வந்து தண்ணி விட பார்த்திங்கன்னா அந்த வரப்பில் பார்த்திங்கன்னா வந்து ஓரமாக வந்து நெல் நட்டுருப்பாங்க. அந்த வரப்பில் ஃபுல்லாக வந்து பாசை பிடிக்கும். புரியுதா? அந்த பாசை பிடிக்கிறதுனால பார்த்திங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து தண்ணி வந்து மாசுபாடு அடையும். அதே மாதிரி தொட்டியெல்லாம் இருக்கும். புரியுதுங்களா? அந்த தொட்டியில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வந்து ஸ்டாக் தண்ணி வந்து மேக்ஸிமம் வந்து வாஷ் பண்ண அப்படியே வச்சுருப்பாங்க. அதில் ஃபுல்லாக வந்து பாசை பிடிச்சி ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக வந்து மாசுபாடு அடையும். அதில் வந்து வைரஸ் பாக்டீரியா போன்ற கிருமி வந்து ஃபுல்லாக உற்பத்தியாகி ஆட்டோமேட்டிக்காக வந்து தண்ணி வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மாசுபாடு ஏற்படும். புரியுதுங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா வந்து நுண்ணுயிர்கள். புரியுதா? நுண்ணுயிர்கள்னால் வந்து வைரஸ் பாக்டீரியா.
இதனால் பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி வந்து மாசுபாடு அடையுது. புரியுதா? தண்ணி வந்து ஸ்டாக் தண்ணி வச்சுன்னுக்கிறது. புரியுதா? தண்ணி ஸ்டாக் தண்ணி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து வைரஸும் கிருமியும் அதில் புழுவும் இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வைரஸ் பாக்டீரியா கிருமியும் ஃபார்ம் ஆகும். ப்ளஸ் என்ன நமக்கு ஏற்படும், நமக்கு வந்து பாசியை வந்து ஏற்படும் ஃபுல்லாக. புரியுதா? அப்படி ரெண்டுமே ஏற்பட்டு வந்து தண்ணி வந்து மாசுபாடு அடையும். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நீரை மாசுபடுத்தும் காரணிகள், அதனால் ஏற்படும் தீய விளைவுகள் மற்றும் கட்டுப்படுத்தும் முறைகள். புரியுதா? வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. புரியுதுங்களா? நீரை மாசுபடுத்தும் காரணிகள், அதனால் ஏற்படும் தீய விளைவுகள் மற்றும் கட்டுப்படுத்தும் முறைகள். புரியுதுங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வந்து காரணிகள் கொடுத்துருக்காங்க, அடுத்து தீமைகள் கொடுத்துருக்காங்க, அடுத்து கட்டுப்படுத்தும் முறைகள் கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? காரணிகள், தீமைகள், கட்டுப்படுத்தும் முறைகள் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து சாக்கடை நீர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது என்ன தீமைகள் சொல்லியிருக்காங்க பாருங்கள். துர்நாற்றம் ஏற்படும் மற்றும் காலரா, மஞ்சள் காமாலை போன்ற நோய்கள் ஏற்படுகின்றன. புரியுதுங்களா? பேட் ஸ்மெல் ஃபார்ம் ஆகும். புரியுதுங்களா? சாக்கடை தண்ணி மேக்ஸிமம் தெரியும். நீங்கள் இப்போ டவுன் சைட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக மோரி மாதிரி வெளியே விட்டுருப்பாங்க. வீட்டுக்கு வெளியே வந்து அந்த மோரி வந்து ரொம்ப டேமேஜாக இருக்கும், ரொம்ப கலீஜாக இருக்கும். புரியுதா? மழைகளை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் தேவையில்லாத பொருள்லாம் போய் அதில் கலந்து ஏகப்பட்ட ஸ்மெல், பேட் ஸ்மெல் ஒரு ஃபார்ம் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா வந்து துர்நாற்றம் ஏற்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அதுலேருந்து என்ன ஒரு நோய் உற்பத்தி ஆகுப்பார், காலரா, மஞ்சள் காமாலை போன்ற நோய்கள் ஏற்படுகின்றன. இதை நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாம்? உயிர் வேதியியல் முறை மூலம் கட்டுப்படுத்தலாம். புரியுதா? பயோகெமிஸ்ட்ரி மெத்தடில் நம்ம வந்து அதை வந்து என்ன பண்ணலாம், நம்ம வந்து கட்டுப்படுத்தலாம். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து தொழிற்சாலை கழிவுநீர். இது பார்த்திங்கன்னா மண்ணின் வளத்தை பாதிக்கின்றது, குழாய்களில் அரிமானத்தை ஏற்படுத்துகின்றது. புரியுதா? கண்டிப்பாக வந்து ஃபேக்ட்ரியிலேருந்து வெளியேற தண்ணி பார்த்திங்கன்னா நிலத்துக்கு வந்து கலைஞ்சுன்னா கண்டிப்பாக வந்து நிலத்தோட தரம் குறையும். புரியுதா? அப்போ தரம் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து உற்பத்தி குறையும். ஒரு பயிர் விளைவிக்கிறோம், இல்லை ஏதோ ஒன்று போடுறோம். புரியுதா? அந்த பயிர் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அந்த ஃபேக்ட்ரி தண்ணி பார்த்தீங்கன்னா நிலத்தில் கலக்கும்போது கண்டிப்பாக வந்து உற்பத்தி குறையும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பைப் லைன்லாம் இருக்கும். புரியுதா? பைப் லைன் எட்டுன்னு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து மேலே படும்போது ஃபுல்லாக வந்து பைப் வந்து அரிப்பு ஏற்பட்டு ஓட்டாயிரும். ஃபுல்லாக வந்து பைப் வந்து ஓட்டாயிரும். இது எப்படி கட்டுப்படுத்தலாம் பார்த்தீங்கன்னா வேதியியல் முறை மற்றும் நடுநிலையாக்கல் முறை மூலம் கட்டுப்படுத்தலாம். அதாவது கெமிக்கல் மெத்தட்லேயும் கட்டுப்படுத்தலாம். நடுநிலையாக்கல்லாம் வந்து அமிலக்கார, புரியுதா? ஆசிடும் பேஸு ரெண்டுமே நியூட்ரலாக இருக்கும். புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆசிட் வந்து அதிகமாக இருக்கும், காரம் வந்து கம்மியாக இருக்கும். அதை வந்து காரத்துக்குள்ள வந்து நம்ம வந்து கம்மி பண்ணணும். புரியுதா? அந்த மாதிரி வந்து நடுநிலையாக்கல் மூலம் வந்து கட்டுப்படுத்தலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்தது பாசிகள். புரியுதா? பாசிகள்னால் வந்து என்ன தீமைகள் சொல்லியிருக்காங்க பாருங்கள். நீர் துர்நாற்றம் உள்ளதாக மாறுகிறது. கண்டிப்பாக வந்து ரொம்ப நாள் ஸ்டாக் தண்ணி இருந்துச்சுன்னா அப்படியே பாசி பிடிஞ்சின்னா கண்டிப்பாக வந்து பேட் ஸ்மெல் ஃபார்ம் ஆயிரும். குழாய்களில் அடைப்பு ஏற்படுகிறது. ஃபுல்லாக வந்து என்ன, ஃபுல்லாக குழாய் வந்து ஃபுல்லாக பாசை கட்டி ஃபுல்லாக வந்து தண்ணி வந்து வெளியே போகாது. ப்ரெஷர் அப்படியே ஃபுல்லாக வந்து இதாகிடும், அப்படியே ஸ்டாக் ஆகிரும். புரியுதா? இது எப்படி கட்டுப்படும்? தாமிர சல்பேட். புரியுதா? சால்ட் வந்து தாமிர சல்பேட்டு. அந்த தாமிர சல்பேட் காப்பர் சல்பேட் வந்து மூலம் வந்து கட்டுப்படுத்தலாம். அதை நீ போட்டு ஃபுல்லாக கரைச்சி விட்டேன்னா ஃபுல்லாக மேக்ஸிமம் வந்து அது வந்து கிளியர் பண்ணி விட்டுரும். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பாசிகள் என்ன சொன்னேன், நீர் துர்நாற்றம் உள்ளதாக மாறுகிறது, குழாய்களில் அடைப்பு ஏற்படுகிறது. இது வந்து தாமிர சல்பேட் மூலம் கட்டுப்படுத்தலாம். அடுத்து நுண்ணுயிர்கள். இது பார், டைஃபாய்டு, மலேரியா போன்ற நோய்களை பரப்புகின்றது. புரியுதா? டைஃபாய்டு, மலேரியா போன்ற நோய்களை பரப்புகின்றது. இதை நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாம்? ப்ளீச்சிங் பவுடர் மூலம் கட்டுப்படுத்தலாம். அதாவது தொட்டியெல்லாம் வந்து தண்ணி ஸ்டாக்காக இருக்கும். அந்த தொட்டியில் தண்ணி ஸ்டாக்காக இருக்கும்போது என்ன பண்ணும், ஃபுல்லாக வந்து வைரஸ் பாக்டீரியா ஃபுல்லாக கிருமி அதில் இருக்கும். அதை நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாம்னா, ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி வந்து ஓப்பனில் வைக்கணும். அப்போ ஓப்பனில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சூரிய ஒளி வந்து மேலே படும். புரியுதா? அந்த சூரிய ஒளி மேலே படும்போது பார்த்தீங்கன்னா தண்ணி என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக வந்து பாயில் ஆகும், சூடாகும். அப்படி சூடாகும்போது பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற பார்த்தீங்கன்னா வந்து வைரஸ் பாக்டீரியா ஃபுல்லாக வந்து கிரீம் வந்து செத்துரும். புரியுதுங்களா? அந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணலாம். இல்லை இன்னொரு மெத்தட் என்ன பண்ணலாம்னா, தண்ணி வந்து இந்த தொட்டியில் அந்த கிருமிலாம் இருந்துச்சுன்னா தண்ணி ஃபுல்லாக முதல்ல எல்லாம் வாஷ் பண்ணி விட்டுட்டு ப்ளீச்சிங் பவுடர், புரியுதா? அந்த பவுடர் வந்து சுண்ணாம்பு மாதிரி இருக்கும், ஒயிட் கலர் இருக்கும். அது ஃபுல்லாக வந்து பூசி விட்டு ஃபுல்லாக வந்து இது பண்ணி விட்டால் வந்து அதுக்கு மேலே தண்ணி விட்டால் கண்டிப்பாக வந்து கிருமி ஃபுல்லாக செத்துடும். தண்ணி வந்து நம்ம வந்து இது பண்ணலாம். புரியுதா? வந்து டைஃபாய்டு, மலேரியா போன்றவங்களை பரவாமல் வந்து நம்ம தடுக்கலாம் நம்ம. புரியுதா? இது வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். இது எப்படி கொஷின் கேட்பாங்கன்னா, நீரை மாசுபடுத்தும் காரணிகள், அதனால் ஏற்படும் தீய விளைவுகள் மற்றும் கட்டுப்படுத்தும் முறைகள் அப்படின்னு சொல்லி 5 மார்க் கொஷனில் கண்டிப்பாக கேட்பாங்க இந்த கொஷின் வந்து. புரியுதுங்களா? இதே வந்து நமக்கு வந்து 1 மார்க் கொஷின், குயிஸ் கொஷினாக கேட்டால் எப்படி கொஷின் கேட்கலாம் வந்து, சாக்கடை நீரினால் பரவும் நோய் தீமைகள் எதுன்னு கொஷின் கேட்பாங்க. புரியுதுங்களா? அப்போ என்ன ஆன்சர் சொல்லுவாங்க வந்து காலரா, மஞ்சள் காமாலைன்னு ஒரு 4 ஆன்சர் கொடுப்பாங்க. புரியுதா? ஆப்ஷன் வந்து அதில் வந்து நீங்கள் எதுன்னு தெளிவாக படிச்சிங்கன்னா காலரா, மஞ்சள் காமாலைன்னு கரெக்டாக வந்து நீங்கள் வந்து டிக் பண்ணி ஆன்சர் பண்ணலாம் நீங்கள் வந்து. புரியுதுங்களா? அதே மாதிரி தொழிற்சாலை கழிவுநீரால் ஏற்படும் தீமைகள் கொஷின் கேட்பாங்க. அப்படி கேட்டால் வந்து எல்லாமே நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கலாம் நீங்கள் வந்து. புரியுதா? கொஷின்ஸ் வந்து மாற்றி கரெக்டாக கேட்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா
அடுத்த கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா இதே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட். இங்கே வந்து ப்ளூ பிரிண்ட் போட்டு காமிச்சிருக்காங்க பாருங்கள். ப்ரைமரி ட்ரீட்மெண்ட்டு, செகண்டரி ட்ரீட்மெண்ட்டு, டிஸ்இன்ஃபெக்ஷன் போட்டிருக்காங்க பாருங்கள். ப்ளூ சார்ட் போட்டிருக்காங்க பாருங்கள். இது என்ன டெஃபரன்ஸ் சொல்லியிருக்காங்க பாருங்கள். த செலக்டட் யூனிட்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் ஆர் கால்ட் ஆஸ் ட்ரீட்மெண்ட் ட்ரைன். புரியுதுங்களா? த செலக்டட் யூனிட்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் ஆர் கால்ட் ஆஸ் ட்ரீட்மெண்ட் ட்ரைன். ஃப்ரம் த above procedure we can find out the final BOD and SS roughly and get idea whether our selected treatment train it's effective or not. புரியுதுங்களா? இது பார்த்தீங்கன்னா வந்து சாலிட் ட்ரீட்மெண்ட்டு, வேஸ்டேஜ் வாட்டர்லாம் எடுத்து என்ன பண்ணுங்க ஃபுல்லாக வந்து ப்ளூ பிரிண்ட் மாதிரி போட்டு காமிச்சிருக்காங்க ஃபுல்லாக வந்து. இது வந்து சீவேஜ் ட்ரீட்மெண்ட், அதாவது சாக்கடை சுத்திகரிப்பு பிளான்ட்டுன்னு சொல்லலாம். அது புரியுதுங்களா? இதில் தமிழில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது நம்ம பார்த்தீங்கன்னா தமிழில் என்ன சொல்கிறோன்னா சாக்கடை நீர். புரியுதுங்களா? சாக்கடை நீர்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? சாக்கடை நீரும் ஒரு 5 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். சாக்கடை நீர் வரையறு, அவற்றினால் ஏற்படும் தீமைகள் மற்றும் கட்டுப்படுத்தும் முறைகள் கொஸ்டின் கேட்கலாம் 5 மார்க்கில். புரியுதுங்களா? அதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். சாக்கடை வரையறை பார்த்தீங்கன்னா மனிதர்களால் பயன்படுத்த பின்பு, புரியுதா, மனிதர்களால் பயன்படுத்தப்பட்ட பின்பு வெளியேற்றப்படும் கழிவு நீர் சாக்கடை நீர் எனப்படும். புரியுதுங்களா? மனிதர்களால் பயன்படுத்தப்பட்ட பின்பு வெளியேற்றப்படும் கழிவு நீர் சாக்கடை நீர் எனப்படும். இக்கழிவு நீரில் மனித கழிவுகளும் விலங்கு கழிவுகளும் தெருக்களில் இருந்து வெளியேறும் கழிவுகளும் கலந்திருக்கும். சொல்கிறது புரியுதுங்களா? காமன் இது. புரியுதுங்களா? அதாவது சாக்கடை தண்ணி பார்த்தீங்கன்னா வந்து என்னது உடனே அதே ஒரு இயற்கை உற்பத்தி ஆகிறாது. புரியுதுங்களா? அது எப்படி உற்பத்தி ஆகுது மெயினாக வந்து இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். மனித கழிவுகளும் நம்மளுடைய கழிவுகளும், அதாவது விலங்கு கழிவுகளும் தெருக்களில் இருந்து வெளியேறும் கழிவுகள். புரியுதா? மனித கழிவுகள் நம்ம அன்றாட வாழ்க்கை வீட்டில் வந்து பயன்படுது, குளிக்கிறது, துணி துவைக்கிறது, இது மாதிரிலாம் ஃபுல்லாக மனித ஃபுல்லாகிறதாகுது. விலங்கு கழிவுகள்லாம் வந்து அதை வந்து ஏற்படுத்துறது. தெருக்களிலிருந்து தண்ணி மழை பெய்யும் தெருவில் தண்ணி ஃபுல்லாக ஓடும். அந்த தண்ணி ஃபுல்லாக போய் கலந்து ஒரு இடத்துல ஸ்டோரேஜ் ஆகும். ஸ்டோரேஜ் ஆகி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து தண்ணி வந்து என்ன ஆகுது, மாசுபாடு ஏற்படுத்தும், துர்நாற்றம் அடையும். அதான் வந்து மனிதர்களால் பயன்படுத்தப்பட்ட பின்பு வெளியேற்றப்படும் கழிவு நீர் சாக்கடை நீர் எனப்படும். இக்கழிவு நீரில் மனித கழிவுகளும் விலங்கு கழிவுகளும் தெருக்களில் இருந்து வெளியேறும் கழிவுகள் கலந்திருக்கும். புரியுதுங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சாக்கடை நீர் பார்த்தீங்கன்னா வந்து சாக்கடை நீரால் ஏற்படும் பாதிப்புகள். என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது சாக்கடை நீரால் வந்து? புரியுதுங்களா? சாக்கடை நீரால் ஏற்படும் பாதிப்புகள் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து துர்நாற்றம் ஏற்படுத்தும். ரொம்ப பேட் ஸ்மெல் ஃபார்ம் ஆகும். புரியுதுங்களா? துர்நாற்றம் ஏற்படுத்தும். H2Sனால் வந்து ஹைட்ரஜன் சல்ஃபைடு. புரியுது? H2Sனால் வந்து ஹைட்ரஜன் சல்ஃபைடு, CH4னால் வந்து மீத்தேன். துர்நாற்றம் ஏற்படுத்தும் ஹைட்ரஜன் சல்ஃபைடு, மீத்தேன் போன்ற வாயுக்களை வெளியிடுகின்றது. புரியுதா? அந்த தண்ணி வந்து சாக்கடை வந்து ஏன் ரொம்ப பேட் ஸ்மெல் வருதுன்னா அதில் என்ன கேஸ் ஃபார்ம் ஆகிருக்குன்னா வந்து H2S ஹைட்ரஜனும் சல்ஃபைடும் மீத்தேன் கேஸ், இது 2 கேஸ் வந்து அதில் ஃபார்ம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து என்ன தண்ணி வந்து பேட் ஸ்மெல்லாக வரும் நமக்கு வந்து. புரியுதா? அதான் வந்து துர்நாற்றம் ஏற்படுத்தும் ஹைட்ரஜன் சல்ஃபைடு, மீத்தேன் போன்ற வாயுக்களை வெளியிடுகின்றது. அடுத்து பார்த்திங்கன்னா நீரில் கரைந்து இருக்கும் ஆக்சிஜன் அளவு குறைவதால் நீர்வாழ் உயிரினங்கள் பாதிக்கப்படுகின்றன. ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா வந்து தண்ணியில் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சிஜன் இருக்கும். புரியுது? ஆக்சிஜன் வந்து கம்மியாகிறதுனால கண்டிப்பாக வந்து என்ன நமக்கு வந்து நீர்வாழ் உயிரினங்கள் மேக்ஸிமம் வந்து ஆடு மாடுலாம் நிறைய இருக்குது. அதில் என்னென்ன உயிரினங்கள் வாழுதோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பாதிப்படையும். புரியுதுங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா வந்து குழாய்களில் அரிமானத்தை ஏற்படுத்துகின்றது. கண்டிப்பாக வந்து குழாய் ஃபுல்லாக வந்து சைடு ஃபுல்லாக வந்து அரிச்சு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பைப்பெல்லாம் வந்து இரு பைப்பெல்லாம் ஃபுல்லாக அது ஓட்டாயிரும் ஃபுல்லாக. அடுத்து பார்த்திங்கன்னா நீரால் பரவும் தொற்று வியாதிகளான காலரா, மஞ்சள் காமாலை போன்ற வியாதிகள் பரவுகின்றது. புரியுதுங்களா? நீரால் பரவும் தொற்று வியாதிகளான காலரா, மஞ்சள் காமாலை போன்ற வியாதிகள் பரவுகின்றது. இது வந்து சாக்கடை நீரால் ஏற்படும் பாதிப்புகள். புரியுதுங்களா? அடுத்து எளிதில் ஆவியாகும் கழிவுகள் எளிதில் தீப்பற்றி வெடி விபத்தை ஏற்படுத்துகின்றது. அதாவது உடனே பார்த்தீங்கன்னா எளிதில் ஆவியாகும் வேதிக்கழிவுகள். புரியுது? என்னென்ன வேதிப்பொருள் வந்து உடனே ஆவியாகுதோ, ஃபார் எக்ஸாம்பிள் சல்ஃபூரிக் ஆசிடு, நைட்ரிக் ஆசிடு, புரியுதுங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஆசிட் போட்டோன்னா உடனே வந்து டக்குன்னு ஆவியாகும். அது ஆவியாகும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே ஃபயர் ஆகும் ஃபுல்லாக மேலே வந்து ஃபயர் ஆகும் பார்த்தீங்கன்னா எளிதில் தீப்பற்றி வெடி விபத்தை ஏற்படுத்துகின்றது. புரியுதா? இது சாக்கடை நீரால் ஏற்படும் பாதிப்புகள். அடுத்து பார்த்தீங்கன்னா இது கட்டுப்படுத்தும் முறைகள் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். சாக்கடை நீர் கட்டுப்படுத்தும் முறைகள் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சாக்கடை நீர் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். சாக்கடை நீரில் உள்ள மிதக்கும் அசுத்தங்கள் சல்லடையால் நீக்கப்படுகின்றது. புரியுதா? சாக்கடை நீரில் உள்ள மிதக்கும் அசுத்தங்கள் சல்லடையால் நீக்கப்படுகின்றது. அதாவது நம்ம டீ வடிகட்டி மாதிரி ஃபுல்லாக சல்லடை மாதிரி இருக்குது, அதில் வந்து ஃபுல்லாக ஏற்படுத்தலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கூழ்ம நிலையில் உள்ள அசுத்தங்களை படிகாரம் சேர்ப்பதன் மூலம் வீழ்படிவாக்கி நீக்கலாம். கூழ்ம நிலையில் உள்ள அசுத்தங்களை படிகாரம் சேர்ப்பதன் மூலம் வீழ்படிவாக்கி நீக்கலாம்.
அடுத்து பார்த்திங்கன்னா வந்து அமில கார அசுத்தங்களை நடுநிலையாக்கி நீக்கலாம். அமில கார அசுத்தங்களை நடுநிலையாக்கி நீக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து நோய் கிருமிகளான பாக்டீரியா போன்றவை குளோரின் சேர்மங்கள் சேர்க்கப்படுவதால் அழிக்கப்பட்டு நீக்கப்படுகின்றது. அதாவது பாக்டீரியா என்ன பண்ணும் ஃபுல்லாக அந்த குளோரின் பவுடர் வந்து அதான் ப்ளீச்சிங் பவுடர், அந்த ப்ளீச்சிங் பவுடர் ஃபுல்லாக போட்டு வந்து அதெல்லாம் கரைச்சி இது பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து செத்துருது, கிருமிலாம் வருது. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து சுண்ணாம்பு கழிவு நீரில் சுண்ணாம்பு சேர்க்கப்படுவதால் பாஸ்பரஸ் சேர்மங்கள் என்ன மாறுது, கால்சியம் பாஸ்பேட்டாக மாற்றப்பட்டு பிரிக்கப்படுகின்றது. இல்லை பிரித்து வந்து இது பண்ணுறோம். இது கட்டுப்படுத்தும் முறைகள். கண்டிப்பாக ஒரு 5 மார்க்ஸ்னு கேட்பாங்க. சாக்கடை நீர் வரையறு, அவற்றின் தீமைகள் மற்றும் கட்டுப்படுத்தும் முறைகள். புரியுதா? ஒவ்வொன்றா பிரித்து கேட்கலாம். 2 மார்க் 3 மார்க் கேட்டால் வந்து சாக்கடை நீரால் ஏற்படும் தீமைகள் கேட்கலாம், அல்லது சாக்கடை நீர் கட்டுப்படுத்தும் முறைகள் கேட்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு என்ன சொல்லி பாருங்க, சாக்கடை நீரில் உள்ள மிதக்கும் அசுத்தங்கள் சல்லடையால் நீக்கப்படுகின்றது. கூழ்ம நிலையில் உள்ள அசுத்தங்களை படிகாரம் சேர்ப்பதன் மூலம் வீழ்படிவாக்கி நீக்கலாம். அமிலக்கார அசுத்தங்களை நடுநிலையாக்கி நீக்கலாம். நோய் கிருமிகளான பாக்டீரியா போன்றவை குளோரின் சேர்மங்கள் சேர்க்கப்படுவதால் அழிக்கப்பட்டு நீக்கப்படுகின்றது. கழிவு நீரில் உள்ள சுண்ணாம்பு சேர்க்கப்படுவதால் பாஸ்பரஸ் சேர்மங்கள் கால்சியம் பாஸ்பேட்டாக மாற்றப்பட்டு பிரிக்கப்படுகின்றன. புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இது லே அவுட் ஆஃப் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட். இங்கே ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது லே அவுட் ஆஃப் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி காமிச்சிருக்காங்க பாருங்கள். ஓவர் ஃப்ளோ, ட்ராஷ், செகண்டரி சில ஃபுல்லாக காமிச்சிருக்காங்க பாருங்கள். எப்படி நமக்கு இது பண்ணலான்னு சொல்லி. இது மேக்ஸிமம் இண்டஸ்ட்ரியல் ஃபேக்ட்ரிகெல்லாம் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு தெரியும், நார்மலாக தெரியும் உனக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா, சாக்கடை நீர் சுத்திகரிப்பு. நம்ம எப்படி வந்து சுத்திகரிக்கலாம், ஃபில்டர் பண்ணலாம். இப்போ எப்படி நம்ம வந்து ஆறாவது தண்ணி வந்து ஃபில்டர் பண்ணி குடிக்கிறோம் ஃபுல்லாக வந்து. சாக்கடை தண்ணி வந்து என்ன பண்ணுவோம், சென்னையில் பார்த்தீங்கன்னா இந்த சாக்கடை தண்ணி இருக்குது, அந்த தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணி பேக்கெட் போட்டு வந்து என்ன பண்ணுறாங்க ஃபுல்லாக அந்த குடி தண்ணியை வந்து மாற்றுறாங்க ஃபுல்லாக. புரியுதா? அது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து எப்படி நம்ம வந்து சுத்திகரிக்கலாம் அது என்ன சொல்லிக்காம பாருங்கள். சாக்கடை நீர் சுத்திகரிப்பு பார்த்தீங்கன்னா வந்து எப்படி பண்ணுறாங்கன்னா, எப்படி சுத்திகரிக்கலாம்னா, சாக்கடை நீரை புரியுதா, சாக்கடை நீரை குழாய்கள் மூலம் கடல் நீருடன் கலப்பதற்கு சாக்கடை நீர் சுத்திகரிப்பு என்று பெயர். அதாவது என்ன பண்ணுறோம், நீ ஃபுல்லாக வந்து சாக்கடை தண்ணி வந்து டைரெக்டாக வந்து காவை வெட்டி குழி தோண்டி அப்படியே டைரெக்டாக இப்போ பாய்ச்சாமல் என்ன பண்ணும், ஃபுல்லாக அந்த பைப் இருக்கும், பைப் வந்து பச்சிட்டு பைப் மூலிமா டைரெக்டாக போய்ட்டு கடலை விட்றது சேர்க்கறது பதில் தான் சாக்கடை நீரை குழாய்கள் மூலம் கடல் நீருடன் கலப்பதற்கு சாக்கடை நீர் சுத்திகரிப்பு என்று பெயர். 2 மார்க் கொஸ்டின் கண்டிப்பாக அடிக்கடி இந்த கொஸ்டின் கேட்பாங்க. புரியுதா? எப்படி கேட்பாங்கன்னா, சாக்கடை நீர் சுத்திகரிப்பு என்றால் கொஸ்டின் கேட்டாங்கன்னா என்ன பண்ணும், ஃபுல்லாக வந்து சாக்கடை நீரை குழாய்கள் மூலம் கடல் நீருடன் கலப்பதற்கு சாக்கடை நீர் சுத்திகரிப்பு என்று பேர் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். அல்லது இன்னொரு கொஸ்டின் எப்படி மாற்றி கேட்கலாம்னா வந்து சாக்கடை கழிவு நீக்கும் முறை அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். புரியுதா? சாக்கடை கழிவு நீக்கும் முறை அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். சாக்கடை நீர் சுத்திகரிப்பு இது வந்து சீவேஜ்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா வந்து சீவேரேஜ்னு சொல்லுவாங்க. புரியுதா? சீவேரேஜ்னு சொல்லுவாங்க. புரியுதா? சாக்கடை நீரில் குழாய்கள் மூலம் கடல் நீருடன் கலப்பதற்கு சாக்கடை நீர் சுத்திகரிப்பு என்று பெயர். புரியுதுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, ட்ரீட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் வாட்டர். அதாவது இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் வாட்டர் வந்து எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் வந்து கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டு. அதில் என்ன சொல்லியிருக்காங்க, பிகாஸ் ஆஃப் தி எனார்மஸ் அடாப்டேஷன் எபிலிட்டி ஆஃப் பாக்டீரியா biosynthesis wastewater of the chemical industry can often be biologically treated aerobically. The following points must however be considered. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். determination of the BOD புரியுதா, ரேஷியோ கொடுத்து NP ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் வித் வேஸ்ட் வாட்டர் ஸ்ட்ரீம்ஸ் கேன் பி ட்ரீட்டட் பயாலஜிக்கலி கொடுத்துருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் விச் வேஸ்ட் வாட்டர் ஸ்ட்ரீம்ஸ் ஹேவ் டு பி ப்ரீட்டட்னு கொடுத்துருக்காங்க. கீழே எக்ஸஸ் லட்ஜுன்னு கொடுத்துருக்காங்க. கேன் நாட் பி யூஸ்டு ஃபார் ப்ரொடக்ஷன் பயோகேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? இது வந்து ட்ரீட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் வாட்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் ப்ரெசன்டேஷன் இங்கே இந்த கொடுத்து ஸ்ட்ரக்சர் ப்ளூ பிரிண்ட் போட்டு காமிச்சிருக்காங்க, ஸ்ட்ரக்சர் போட்டு காமிச்சிருக்காங்க பாருங்கள், இமேஜ் காமிச்சிருக்காங்க பாருங்கள். சாக்கடை தண்ணி ஃபுல்லாக வந்து கலக்கிறது ஃபுல்லாக அது வந்து சாக்கடை சுத்திகரிப்பு நீர், அதான் பைப் மூலிமா அந்த மாதிரி பைப் மூலிமா என்ன பண்ணும் ஃபுல்லாக வந்து எட்டுன்னு வந்து கடலில் வந்து கலக்கிறது ஃபுல்லாக வந்து டைரெக்டாக வந்து என்ன பண்ணும் ஃபுல்லாக வந்து இதில் எட்டுன்னு வராமல் குழி தோண்டி எட்டுன்னு வராமல் பைப் மூலிமா வந்து பதிச்சு பைப் மூலிமா வந்து தண்ணியில் எட்டுன்னு வந்து டைரெக்டாக இதில் கலக்கிறது வந்து கடலில் வந்து கலக்கிறது. புரியுதுங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா வந்து தொழிற்சாலை கழிவுநீர். புரியுதா? தொழிற்சாலை கழிவுநீர் அதுக்கு என்ன வரைய சொல்லிக்காங்க பாருங்கள். தொழிற்சாலை கழிவுநீர் பார்த்தீங்கன்னா வந்து வெரி சிம்பிள். இது ஒரு 5 மார்க் சொல்லி கேட்பாங்க. தொழிற்சாலை கழிவுநீர் பார்த்தீங்கன்னா வந்து தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் நச்சுத்தன்மை வாய்ந்த கழிவுநீர் தொழிற்சாலை கழிவுநீர் எனப்படும். புரியுதுங்களா? தொழிற்சாலையிலிருந்து வெளியேறும் நச்சுத்தன்மை வாய்ந்த கழிவுநீர் தொழிற்சாலை கழிவுநீர் எனப்படும். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து தொழிற்சாலை கழிவுநீரால் ஏற்படும் தீய விளைவுகள். தொழிற்சாலை கழிவுநீரால் ஏற்படும் தீய விளைவுகள் என்ன சொல்லிக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு படம் சொல்லிக்க பாருங்கள். குழாய்களில் அரிமானத்தை ஏற்படுத்துகின்றது. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து மண்ணின் வளத்தை பாதிக்கின்றது.
அடுத்து பார்த்திங்கன்னா வந்து நீர்வாழ் உயிரினங்கள் பாதிக்கின்றது. அதாவது குழாய்கள் பார்த்திங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து அரிமானத்தை ஏற்படுத்தும், மண்ணின் வளத்தை பாதிக்கும், நீர்வாழ் உயிரினங்கள் வந்து பாதிக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து கட்டுப்படுத்தும் முறைகள். இதில் பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்கேன் நான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, கழிவுகளின் நச்சுத்தன்மையை வேதியியல் முறைப்படி நீக்க வேண்டும். புரியுதுங்களா? கழிவுகளின் நச்சுத்தன்மையை வேதியியல் முறைப்படி நீக்க வேண்டும். அதாவது வேதியியல் முறை வந்து ப்ளீச்சிங் பவுடர் மூலம் நீக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து கரிம கழிவுகள் உயிர் வேதியியல் முறைப்படி நீக்க வேண்டும். புரியுதா? கரிம கழிவுகள் உயிர் வேதியியல் முறைப்படி நீக்க வேண்டும். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து அமிலக்கார கழிவுகள் நடுநிலையாக்கம் செய்து பின்னர் வெளியேற்ற வேண்டும். அமிலக்கார கழிவுகள் நடுநிலையாக்கம் செய்து பின்னர் வெளியேற்ற வேண்டும். புரியுதுங்களா? இது தொழிற்சாலை கழிவுநீர். ஒரு 5 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. எப்படி போகும்னா, தொழிற்சாலை கழிவுநீர் வரையறு, அவற்றினால் ஏற்படும் விளைவுகள் மற்றும் கட்டுப்படுத்தும் முறைகள் கொஸ்டின் கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது அது ஆன்சர் வந்து தொழிற்சாலையிலிருந்து வெளியேறும் நச்சுத்தன்மை வாய்ந்த கழிவுநீர் தொழிற்சாலை கழிவுநீர் எனப்படும். எழுதிட்டு கீழே வந்து தொழிற்சாலை கழிவுநீரால் ஏற்படும் தீய விளைவுகள், குழாய்களில் அரிமானத்தை ஏற்படுத்துகிறது, மண்ணின் வளத்தை பாதிக்கிறது, நீர்வாழ் உயிரினங்கள் பாதிக்கின்றது. கட்டுப்படுத்தும் முறைகள் பார்த்தீங்கன்னா கழிவுகளின் நச்சுத்தன்மை வேதியியல் முறைப்படி நீக்க வேண்டும், கரிம கழிவுகள் உயிர் வேதியியல் முறைப்படி நீக்க வேண்டும், அமிலக்கார கழிவுகள் நடுநிலையாக்கம் செய்து பின்னர் வெளியேற்ற வேண்டும். புரியுதா? எல்லாமே சேர்த்து டோட்டலாகவும் கேட்கலாம், இல்லை வந்து பிரித்து வந்து என்ன பண்ணலாம், ஃபுல்லாக வந்து 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். தீ விளைவுகள் கேட்கலாம், அப்படி இல்லை வந்து கட்டுப்படுத்தும் முறைகள் கேட்கலாம். கண்டிப்பாக 2 மார்க்கில் வரையறை கேட்பாங்க. தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேற்றும் நச்சுத்தன்மை வாய்ந்த கழிவுநீர் வந்து தொழிற்சாலை கழிவுநீர் எனப்படும். புரியுதுங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா வந்து தொழிற்சாலை கழிவுநீரில் உள்ள அயனிகளால் ஏற்படும் தீமைகள். இது நீ லேப்லையும் படிப்பு நீ வந்து, புரியுதுங்களா? லேப்லேயும் வரும் உனக்கு செகண்ட் செமஸ்டரில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து என்ன கொஷின் கேட்பாங்கன்னா வந்து 4 இருக்குது. எஃப்ளூயண்ட்னு கேட்பாங்க. இங்கிலீஷ் வந்து எஃப்ளூயன்ட் சொல்லுவாங்க. என்ன தமிழ்லேயும் இங்கிலீஷ் கொஷினில் கேட்பாங்க. 2 மார்க் 3 மார்க் கொஷினில் கண்டிப்பாக அந்த கொஷின் கேட்பாங்க. தொழிற்சாலை கழிவுநீரில் உள்ள அயனிகளால் ஏற்படும் தீமைகள். அதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து உலோக கழிவு தீய விளைவுகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து காரியம் கொடுத்துருக்காங்கன்னா, காரியம் பார்த்தீங்கன்னா வந்து PB2+ சொல்லுவாங்க. அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். காரியம் வந்து அந்த தீய விளைவு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். நரம்பு தளர்ச்சி நோய், கையெல்லாம் அதிர எடுக்கும். புரியுதுங்களா? நரம்பு தளர்ச்சி நோய், மூளை மற்றும் சிறுநீரக பாதிப்பு, உணவு குழாய்கள் பாதிப்பு, பல்லீறுகள் பாதிப்பு. ஒரு சில பேருக்கு என்ன பண்ணும், ஃபுல்லாக பல்லியிலேருந்து ஃபுல்லாக வந்து ரத்தம் மாதிரி வரும். அது இருந்துச்சு என்னது அந்த காரியம் வந்து இதாக இருக்குன்னு சொல்லி அஃபெக்ட் பண்ணுன்னு சொல்லி, அதாவது உலோக கழிவு. புரியுதா? நரம்பு தளர்ச்சி நோய் ஏற்படும், மூளை மற்றும் சிறுநீரக பாதிப்பு ஏற்படும், உணவு குழாய்கள் பாதிக்கும், பல்லீறுகள் பாதிப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கேட்மியம், இது வந்து CD2 சொல்லுவாங்க. கல்லீரல் மற்றும் சிறுநீரக பாதிப்பு ஏற்படும், எலும்பு மஜ்ஜை, புரியுதுங்களா? எலும்பு மஜ்ஜை பாதிக்கும், இரத்த சோகை மற்றும் உயர் ரத்த அழுத்தம் ஏற்படும், தாவரங்களின் வளர்ச்சி குறைபாடு ஏற்படையும். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து அடுத்த உலோக கழிவு பார்த்திங்கன்னா வந்து துத்தநாகம் Zn2+, இதனால் ஏற்படும் பாரு வயிற்றுப்போக்கு மற்றும் வாந்தி ஏற்படும், தோலில் அரிப்பு ஏற்படும், நீர்வாழ் உயிரினங்கள் பாதிக்கப்படும். அடுத்து தாமிரம் Ce2+ சொல்லுவாங்க. உயர் ரத்த அழுத்தம் பிளட் ப்ரெஷர், புரியுதுங்களா? உயர் ரத்த அழுத்தம் மற்றும் காசநோய் TB ஏற்படும், கல்லீரல் வயிறு மற்றும் உணவு குழாய்கள் பாதிப்படையும், நீர்வாழ் உயிரினம் பாதிப்படையும். இது கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா 2 மார்க் கொஷின் கேட்டால் காரியத்தினால் ஏற்படும் தீய விளைவுகள் யாவை அப்படி கொஷின் கேட்டாங்கன்னா நீ காரியம் மட்டும் எழுதுனா போதும். நீ புரியுதுங்களா? அது அடுத்து பார்த்தீங்கன்னா கேட்மியத்தில் எப்படியும் தீய விளைவுகள் வந்து இது மட்டும் எழுதுனா போதும். இதே நீ ஒரு 1 மார்க் கொஷின் நமக்கு குயிஸ் கொஷின் கேட்டிருக்கேன். அதில் கொஷின்ஸ் எப்படி கேட்டிருப்போன்னா வந்து உலோக கழிவு காரியத்தால் ஏற்படும் விளைவு எதுன்னு கொஷின் கேட்டிருப்பேன். அதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருப்பேன், நரம்பு தளர்ச்சி நோய், மூளை மற்றும் சிறுநீரக பாதிப்பு, உணவு குழாய்கள் பாதிப்பு, பல்லீறுகள் பாதிப்பு. 4மே பார்த்தீங்கன்னா வந்து என்ன ஃபுல்லாக நீ வந்து 4மே வந்து ஆன்சர்னு டிக் பண்ணி எழுதணும். இது கரெக்டாக ஒவ்வொன்றா தெளிவாக படிச்சிக்கிறேன்னா ஒவ்வொன்றா பிரித்து கேட்டிருப்பேன். இதை வச்சு நீ எப்படி ஆன்சர் நீ அழகாக பண்ணிட்டு போகலாம். நீ அப்படி இந்த கொஷின் கரெக்டாக நீ என்ன பண்ணி ஃபுல்லாக நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சு படிச்சுங்க ஃபுல்லாக வந்து, புரியுதுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஆல்கா. ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் ஒன் வந்து ஆல்கா இங்கிலீஷ் என்ன சொல்லிக்கோங்கன்னா ஆல்கா சிங்குலர். ஆல்கா ஆர் ஃபோட்டோசிந்தட்டிக் ப்ராஸ்டிட்ஸ் யூஸ்வலி அக்வாட்டிக், நாட் ஏ phylogeny meaningful term but widely used despite their complexity. Alga are not plants. Alga. And next one, alga are responsible for most photosynthesis in the ocean, which covers 70% of the plant surface. வந்து plant surface வந்து 70% கவர் பண்ணும். Shallow water. Next one is alga. Alga means பாசிங்கன்னு சொல்லுவோம். என்ன டெஃபினேஷன் சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஆல்காக்கு பார்த்தீங்கன்னா ஆர் ஃபோட்டோசிந்தட்டிக் ப்ராஸ்டிட்ஸ். அண்டர்ஸ்டாண்ட்? ஃபோட்டோசிந்தட்டிக் ப்ராஸ்டிட்ஸ் யூஷுவலி அக்வாட்டிக், நாட் ஏ ஃபிலோஜெனிக்லி மீனிங்ஃபுல் டேர்ம் பட் வைட்லி யூஸ்டு டெஸ்பைட் தேர் காம்ப்ளெக்சிட்டி. புரியுதுங்களா?
இதில் பார்த்தீங்கன்னா ஆல்கா ஆர் நாட் பிளான்ட்ஸ்னு பிளான்ட் சொல்லியிருக்காங்க. அதாவது நாட் பிளான்ட் ஆல்கா வந்து புரியுது, நீர்வாழ் தாவரம்னு சொல்லுவாங்க. ஆல்கா ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மோஸ்ட் ஃபோட்டோசிந்தசிஸ் இன் தி ஓஷன். என்ன பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க பாருங்கள். விச் கவர்ஸ் 70% ஆஃப் தி பிளான்ட்ஸ் சர்ஃபேஸ். ஷாலோ வாட்டர் டாமினேட் பை தி மேக்ரோ ஆல்கா வித் லார்ஜ் மல்டிசெல்லுலார் பாடிஸ் கிரிட்டிக்கல் ஆஸ் ஃபுட் ஃபார் நியர் ஷோர் அனிமல்ஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் ஓஷன் டாமினேட்டட் பை ஃபோட்டோ பிளாங்க்டான். புரியுதா, ஃபைட்டோ பிளாங்க்டான் சிங்கிள் செல்டு photosynthesizers that fix carbon dioxide CO2 means carbon dioxide from the basis of the food web. They are eaten by little critters which are eaten by fish. புரியுதுங்களா, ஃபிஷ் இது சாப்பிடு பாசி வந்து which are eaten by bigger fish. புரியுதுங்களா, ஃபிஷ்ஷை வந்து நான் பிக்கர் ஃபிஷ் சாப்பிடு ஆல்கா வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இதுதான் இன்னொரு டைம் சொன்ன ஆல்கா சொல்லியிருக்கேன் பாருங்கள். புரியுதா, இதில் மெயின் பாயிண்ட் பார்த்திங்கன்னா வந்து ஆல்கா ஆர் நாட் பிளான்ட்ஸு, மேக்ரோ ஆல்கா, ஃபைட்டோ பிளாங்க்டன், ஃபிக்ஸு கார்பன் டை ஆக்சைடு. அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இதே வந்து தமிழ் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழில் வந்து டைப்ஸ் ஆஃப் ஆல்கா. புரியுதா, இதில் பார்த்திங்கன்னா மேரின் ஆல்கா மோர் காமன்லி நோன் அஸ் சீவிட்ஸ் கம் இன் ஆல் ஷேப்ஸ் அண்ட் சைஸ். ஆல்கா ஆர் நாட் பிளான்ட்ஸ். Alga are not plants even though they sometimes look like them. They are all referred to as alga. The red, green and brown alga are classified into 3 different kingdoms. The first protist, chromist plants. The alga all have cell wall structures and are capable of photosynthesis like our plants on land. Understand. Next one is தமிழில் வந்து பாசிகள். பாசி என்பது நீர்வாழ் தாவரமாகும். புரியுதுங்களா, பாசி என்பது நீர்வாழ் தாவரமாகும். அதில் வரையறை என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து வரையறை பார்த்திங்கன்னா வந்து பாசிக்கு பார்த்திங்கன்னா வரையறை வந்து பாசியினால் ஏற்படும் தீய விளைவுகள். 2 மார்க் கொஷினில் அடிக்கடி கேட்குற கொஷின் இது. புரியுதுங்களா, பாசி என்றால் என்ன கொஷின் கேட்டாங்கன்னா, பாசி என்பது நீர்வாழ் தாவரமாகும். ஒரே லைன், சிங்கிள் லைன் தான். புரியுது, நீர்வாழ் தாவரம் அந்த வார்த்தை தெரிஞ்சுன்னா 2 மார்க் உனக்கு. பாசி என்பது நீர்வாழ் தாவரமாகும். பாசியினால் ஏற்படும் தீய விளைவுகள். என்னென்ன விளைவுகள் ஏற்படுது பாரு. அதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். பாசிகள் நீரை துர்நாற்றம் மிகுந்ததாகவும் சுவையற்றதாகவும் மாற்றுகின்றது. புரியுதுங்களா, ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் வந்து டேஸ்ட் இருக்காது, ப்ளஸ் வந்து என்ன ஃபுல்லாக வந்து பேட் ஸ்மெல்லாக ஃபார்ம் பண்ணணும். அடுத்து பார்த்திங்கன்னா நீர் செல்லும் குழாய்களிலும் வடிகட்டிகளிலும் அடைப்பு ஏற்படுத்துகிறது. புரியுதுங்களா, நீர் செல்லும் குழாய்களிலும் வடிகட்டிகளிலும் பார்த்திங்கன்னா அடைப்பு ஏற்படுத்துகிறது. அடுத்து பார்த்திங்கன்னா பாசிகளை கட்டுப்படுத்தும் முறைகள். எப்படி கட்டுப்படுத்தலாம் பார்த்திங்கன்னா வந்து தாமிர சல்பேட் சேர்க்கப்பட்டு பாசிகள் வளர்வது கட்டுப்படுத்தப்படுகிறது. புரியுதுங்களா, தாமிர சல்பேட், காப்பர் சல்பேட் சால்ட் நம்ம வந்து என்ன ஃபுல்லாக வந்து அதில் ஃபுல்லாக வந்து கரைக்கும் போது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அதை கட்டுப்படுத்தலாம். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து சூரிய ஒளி படுவது தடுக்கப்படுவதன் மூலம். புரியுதுங்களா, சூரிய ஒளி படுவது பார்த்திங்கன்னா வந்து தடுக்கப்படுவதன் மூலம் பாசிகள் உள்ளது குறைக்கப்படுகிறது. அதாவது மேலே தண்ணி மேலே படாமல் க்ளோஸ் பண்ணி வச்சா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பாசி வந்து கட்டுப்பாடு ஏற்படுது. புரியுதுங்களா, கொஷின் கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னா வந்து பாசி என்றால் என்ன, அவற்றின் தீய விளைவுகள் மற்றும் கட்டுப்படுத்தும் முறைகள் அவன் கொஷின் கேட்பாங்க. கேட்டால் நீ வந்து கரெக்டாக ஆர்டர் எழுதிக்கணும் நீ. புரியுதுங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து சர்வே ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம். அதாவது மைக்ரோ ஆர்கானிசம் வந்து நுண்ணுயிர்கள். என்னென்னா இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். வைரஸு, பாக்டீரியா, சைனோபாக்டீரியா, ஆல்கா, ஃபங்கை, புரோட்டோசோவா. புரியுதுங்களா, இது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து தண்ணி வந்து கிருமி வந்து ஆட்டோமேட்டிக்காக நுண்ணுயிர்கள் இதெல்லாமே வந்து. புரியுதா, மைக்ரோ ஆர்கானிசம் வந்து நுண்ணுயிரிகள். இதெல்லாம் 6 வகை நுண்ணுயிரிகள் இருக்குது. வைரஸ் இருக்குது, பாக்டீரியா, சைனோபாக்டீரியா, ஆல்கா, ஃபங்கை, புரோட்டோசோவா. இதில் மேக்ஸிமம் வந்து நம்ம பார்க்க போகிறது வைரஸ், பாக்டீரியா பற்றி பார்க்க போகிறோம் நம்ம. இதில் அடுத்து பார்த்திங்கன்னா வந்து இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து டைப்ஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாக்டீரியா கொடுத்துருக்காங்க, ஃபங்கை என்னென்ன கொடுத்துருக்காங்க, பிரெட் மோல்டு, பென்சிலியம். புரியுதுங்களா, ஆல்கா பார்த்திங்கன்னா வந்து கிளாமிடோமோனாஸு, ஸ்பைரோகைரா. புரோட்டோசோவான் பார்த்தீங்கன்னா வந்து அமீபா, பாராமிசியம். புரியுதுங்களா, கீழெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் வந்து நுனிகள் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. எங்கே வரது கொடுத்துருக்காங்க, பாசை காமிச்சிருக்காங்க பாருங்கள். இங்கே காமிச்சிருக்காங்க புரோட்டோஸ், இங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எல்லாமே வந்து இந்த ஸ்ட்ரக்சர்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். புரியுதா, இதில் வந்து லோவர் கிளாஸில் பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக வந்து பாக்டீரியா, ஃபங்கை, ஆல்கா, புரோட்டோசோன். புரியுதுங்களா, அதில் ஃபங்கையில் பார்த்தீங்கன்னா வந்து பிரெட்டு மோல்டு மாதிரி ஆகும், பென்சிலியம் இதாக ஃபார்ம் ஆகும். ஆல்கா பார்த்தீங்கன்னா வந்து கிளாமிடோமோனாஸ். புரியுதுங்களா, ஸ்பைரோகைரா ஆல்கான்னு சொல்லுவாங்க. புரோட்டோசோன் பார்த்தீங்கன்னா வந்து அமீபா, பாராமிசியம் சொல்லுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா இதுக்கு நுண்ணுயிரிகள். புரியுதுங்களா, நுண்ணுயிரிகள் என்ன நுண்ணுயிரிகளை வரையறை பார்த்தீங்கன்னா நுண்ணுயிரிகள் பார்த்தீங்கன்னா வந்து இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். நுண்ணுயிரிகள் பார்த்தீங்கன்னா வந்து
இதில் நுண்ணுயிர்கள் வரையறை ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க வந்து பாக்டீரியா வைரஸ் போன்றவை நீரை மாசுபடுத்தும் நுண்ணுயிர்கள் ஆகும். புரியுதுங்களா? பாக்டீரியா வைரஸ் போன்றவை நீரை மாசுபடுத்தும் நுண்ணுயிர்கள் ஆகும். இவை டைஃபாய்டு மலேரியா போன்ற நோய்களை ஏற்படுத்துகின்றது. புரியுதுங்களா? மேக்ஸிமம் வந்து பாக்டீரியா வைரஸ் தான் எல்லாத்துக்கும் ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து பாக்டீரியா வைரஸ் போன்றவை நீரை மாசுபடுத்தும் நுண்ணுயிர்கள். இவை டைஃபாய்டு மலேரியா போன்ற நோய்களை ஏற்படுத்துகின்றது. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து கட்டுப்படுத்தும் முறைகள். இது எப்படி கட்டுப்படுத்தலாம்? புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்க பாருங்க, நீரை கொதிக்க வைப்பதன் மூலம் கட்டுப்படுத்தலாம். தண்ணியை வந்து நல்லா வந்து பாயில் பண்ணும். இப்போ மேக்ஸிமம் நமக்கு வந்து சளி பிடிக்குது, காய்ச்சல் வருது, டாக்டர்கிட்ட ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர் கன்சிடர் பண்ண போகிறோம். அவர் என்ன சொல்லுவார்னா வந்து டேப்லெட் வந்து ப்ரெட்டு பால் சாப்பிட்ணும், ப்ளஸ் என்ன பண்ணி வந்து தண்ணியை வந்து கொதிக்க வச்சு குடிங்க. எதுக்கு அந்த ரீசன் சொல்கிறாங்கன்னா, தண்ணியில் இருக்கிற பார்த்தீங்கன்னா வைரஸ் கிருமியெல்லாம் இருக்கும். அந்த கிருமி நம்ம டைரெக்டாக அப்படியே நம்ம குடிக்கிறதுனால பார்த்திங்கன்னா நம்ம உடலுக்குள்ளே போயிட்டு பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து காய்ச்சலை வந்து ஏற்படுத்தும். புரியுதுங்களா? அப்போ தண்ணியை நம்ம வந்து பாயில் பண்ணும்போது, புரியுதா, தண்ணியை வந்து நம்ம வந்து பாயில் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற பார்த்திங்கன்னா வந்து அந்த கிருமி ஃபுல்லாக வந்து செத்துடும் ஃபுல்லாக. புரியுதா? செத்துட்டு பின்னாடி அந்த தண்ணி என்ன பண்ணுற ஃபுல்லாக வந்து வடிகட்டி குடிக்கும்போது நமக்கு வந்து உடம்புக்கு வந்து எந்த இதுவும் ஏற்படாது. அதாவது வந்து நீரை கொதிக்க வைப்பதன் மூலம் கட்டுப்படுத்தலாம். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து ப்ளீச்சிங் பவுடர். புரியுதா? ப்ளீச்சிங் பவுடரை சேர்ப்பதன் மூலம் பாக்டீரியா வைரஸ் போன்ற நுண்ணுயிர்களை கட்டுப்படுத்தலாம். புரியுதா? ப்ளீச்சிங் பவுடரை சேர்ப்பதன் மூலம் பாக்டீரியா வைரஸ் போன்ற நுண்ணுயிர்களை கட்டுப்படுத்தலாம். புரியுதா? ஒரு 2 மார்க் 3 மார்க் கேட்பாங்க. நுண்ணுயிர்கள் வரையறு, அதை கட்டுப்படுத்தும் முறைகள், தீமைகள் கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து யூட்ரோபிகேஷன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். புரியுதா? யூட்ரோபிகேஷனை வந்து நீர்நிலைக்கேடு. புரியுதா? நீர்நிலைக்கேடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாக பாசை ஃபுல்லாக பிடிச்சி தண்ணி காமிச்சிருக்காங்களா? இது எப்படி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ளூம் ஆர் கிரேட் இன்க்ரீஸ் த phytoplankton in a water body as a response to increased levels of nutrition. First of all, hypoxia, the depletion of oxygen in the water, causes a reduction in specific fish and other animals. Some species may experience increase in populations. Understand? Next one, eutrophication flow chart. Nitrogen, phosphorus, sediments from land block sunlight, phytoplankton growth in sedigrass, oxygen, alga die, decay, alga bloom. This one is nitrogen is present involvement, phosphorus, loose food habitat, oxygen production. Next one, eutrophication. Next one is causes for eutrophication. Natural runoff nutrient from soil and weathering of rocks, inorganic fertilizers, manners from farms. Understand? Manners from farms, erosion, discharge of detergent, discharge of partially treated or untreated sewage, domestic and industrial waste, animal waste and sediments entering into water. Understand? Animal waste and another one sediments, natural runoff. Understand? Natural runoff nutrients. Next one is தமிழில் நீர்நிலைக்கேடுன்னு சொல்லுவாங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா வந்து நீர்நிலைக்கேடு. புரியுதா? நீர்நிலைக்கேடு என்னென்னா தமிழில் வந்து வரையில் என்ன சொல்லியிருக்காங்க நீர்நிலைக்கேடுக்கு. ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஏரிகள், குளங்களில் நைட்ரஜன் மற்றும் பாஸ்பரஸ், நைட்ரஜன் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த கரிம கழிவுகள் சேருவதால் பாசிகள் வளர்ந்து நீர்நிலைகள் பாதிப்படைகின்றது. இந்நிகழ்வு நீர்நிலைக்கேடு எனப்படும். 2 மார்க்லையும் கேட்கலாம். 5 மார்க் கொஷினில் இந்த கொஷின் வந்து அடிக்கடி கேட்குற கொஷின் இது. புரியுதுங்களா? ஏரிகள், குளங்களில் நைட்ரஜன் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த கரிம கழிவுகள் சேருவதால் பாசிகள் வளர்ந்து நீர்நிலைகள் பாதிப்படைகின்றது. இந்நிகழ்வு நீர்நிலைக்கேடு எனப்படும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து நீர்நிலைக்கேட்டினால் ஏற்படும் தீய விளைவுகள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீர்நிலைகளில் கரைந்துள்ள ஆக்சிஜன் அளவு குறைந்து விடுகின்றது. கண்டிப்பாக வந்து ஆக்சிஜன் அளவு வந்து குறைஞ்சிடும். ஹைட்ரஜன் சல்ஃபைடு போன்ற துர்நாற்றம் உள்ள வாயுக்கள் வெளியாகின்றன. புரியுதா? H2S. புரியுதா? அதில் என்னென்னா ஃபுல்லாக வந்து தண்ணியில் இருக்க அந்த டஸ்ட் ஃபுல்லாக இருக்க ஃபுல்லாக வந்து தண்ணி வந்து பேட்ஸ்மில் வரும். அது என்ன ரீசன்னா வந்து H2S கேஸ் அதில் ஃபார்ம் ஆயிரும். புரியுதுங்களா? அடுத்து இதன் காரணமாக நச்சுப் பொருட்கள் உருவாகி நீர்வாழ் உயிரினங்கள் பாதிக்கின்றது. புரியுதுங்களா? இதில் பார்த்தீங்கன்னா வந்து நச்சுப்பொருள் ஃபுல்லாக உருவாகும். அதில் உள்ள இருக்க மீன்கின் எல்லாம் ஃபுல்லாக வந்து செத்துடும் ஃபுல்லாக. புரியுதுங்களா? காலரா, மஞ்சள் காமாலை போன்ற நீரினால் பரவும் நோய்கள் உண்டாகின்றது. புரியுதா? காலரா, மஞ்சள் காமாலை போன்ற நீரினால் பரவும் நோய்கள் உண்டாகின்றது. புரியுதா? நீர்நிலைக்கேடு இவற்றில் ஏற்படும் தீவிளைகள். கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா வந்து நீர்நிலைக்கேடு வரையறு, அவற்றினால் ஏற்படும் தீய விளைவுகள் யாவின் கொஷின் கேட்பாங்க. 5 மார்க் கொஷினில் அடிக்கடி இந்த கொஷின் கேட்டுனே வைப்பாங்க சாப்டர் பொறுத்திருக்கு 5 மார்க்கில். புரியுதுங்களா? அதே கொஷின்ஸ் வந்து உனக்கு அசைன்மெண்ட்டாகவும் கொடுத்துருக்கேன். புரியுதுங்களா? அதனால் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக கொஞ்சம் படிச்சுட்டு வாங்க ஃபுல்லாக வந்து. புரியுதுங்களா? இது பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அசைன்மெண்ட் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன் பாருப்பா.
அசைன்மெண்ட் கொஸ்டின்ஸ் என்ன கொடுத்துருக்கேன்னா, நீரை மாசுபடுத்தும் முக்கிய காரணிகள் யாவை, அவற்றால் ஏற்படும் தீய விளைவுகள் மற்றும் அவற்றை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம். புரியுதா? ஃபஸ்ட்டு அட்டவணை போட்டு காமிச்சு பாருங்கள். சாக்கடை நீர், தொழிற்சாலை கழிவுநீர், பாசிகள், நுண்ணுயிர்கள், அவருடைய தீமைகள், கட்டுப்படுத்தும் முறைகள். அதுதான் அந்த அட்டவணை தான் எழுதணும். இதுக்கு என்ன சொல்லியிருக்கேன் ஆன்சர், இங்கிலீஷ் என்ன சொல்லியிருக்கேன் பாருங்கள். வாட் ஆர் தி மேஜர் வாட்டர் பொல்யூட்டன்ட்டு, வாட் ஆர் தி ப்ராப்ளம்ஸ் காஸ்டு பை தெம், ஹவ் ஆர் தே கண்ட்ரோல்டு. புரியுதுங்களா? செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, தொழிற்சாலை கழிவுநீர் வரையறு, அதன் தீய விளைவுகளையும் கட்டுப்படுத்தும் முறைகளையும் விவரி. இங்கிலீஷ் என்ன சொல்லியிருக்கேன் பாருங்கள். டிஃபைன் எஃப்ளூயன்ட்டு, எக்ஸ்பிளைன் த ப்ராப்ளம் அண்டு ஹவ் ஆர் தி கண்ட்ரோல்டு. புரியுதுங்களா? தொழிற்சாலை கழிவுநீர் கொடுத்துருக்கோம் பாருங்கள். அதாவது தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேற்றப்படும் நச்சுத்தன்மை வாய்ந்த கழிவுநீர் தான் வந்து தொழிற்சாலை கழிவுநீர். அதுக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்க மாதிரி, கட்டுப்படுத்தும் முறைகள், தீய விளைவுகள், அதை பார்த்து எப்படி எழுதிக்கணும். அடுத்து பாசிகள் என்றால் என்ன, அதனால் ஏற்படும் தீய விளைவுகள் யாவை, அவற்றை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம். டிஃபைன் ஆல்கா, எக்ஸ்பிளைன் த ப்ராப்ளம்ஸ் காஸ்டு பை ஆல்கா, ஹவு இட் இஸ் கண்ட்ரோல்டு. புரியுதுங்களா? அது பார்த்து எழுதிக்கலாம். பாசியில் கொஸ்டின் கொடுத்துருக்கோம் பாருங்கள். நீர்நிலை கேடு என்றால் என்ன, அவற்றின் தீய விளைவுகள் யாவை, வாட் இஸ் யூட்டோபிகேஷன், வாட் ஆர் தி ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட். புரியுதுங்களா? இது 4 கொஷின் வந்து அசைன்மெண்ட் கொஷின்ஸாக கொடுத்துருக்கேன். நான் உனக்கு 4 பார்த்தீங்கன்னா வந்து அசைன்மெண்ட் கொஷின்ஸாக கொடுத்துருக்கேன். நீ என்ன பண்ணுற, நீ வந்து ஃபுல்லாக வந்து அதை நீ பார்த்து நீ வந்து கரெக்டாக அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிற. ஃபுல்லாக வந்து அசைன்மெண்ட் கொஷின்ஸாக வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃபுல்லாக வந்து புரியுதுங்களா? இது கரெக்டாக இது பண்ணிக்கோ. உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து பிடிஎஃபாக அமுச்சு விடுவோம் நீங்கள். புரியுதுங்களா? இது உங்களுக்கு கிளாஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது வந்து இங்கிலீஷில் வந்து என்ன பண்ணணும், ஃபுல்லாக வந்து இப்போ ஃப்ளோட் சார்ட் மாதிரி ப்ளூ பிரிண்ட் மாதிரி போட்டு கிளாஸ் எடுத்திருப்போம். உங்களுக்கு நோட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா உங்களுக்கு நான் இங்கிலீஷ் மீடியம் பார்த்தீங்கன்னா வந்து பிடிஎஃபாக அனுப்புவேன். அதிலே எப்படின்னு சொல்லுவேன் நான் உனக்கு. அது நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணி அசைன்மெண்ட் நோட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து எக்ஸாமுக்கு வந்து இப்போ நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் நீங்கள். புரியுதுங்களா? இது வரைக்கும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து என்ன முடிச்சிருக்கோன்னா வந்து இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி 2ல் செகண்ட் செமஸ்டரில் ஃபஸ்ட்டு யூனிட்டில் வந்து செகண்ட் சாப்டர். புரியுதுங்களா? அதாவது ஃபஸ்ட் யூனிட் சாப்டர் அப்போ ஆல்ரெடி முன்னாடி பார்த்துருக்கோம். ஏர் பொல்யூஷன், காற்று மாசுபாடு பார்த்துட்டோம். நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து நீர் மாசுபாடு. புரியுதுங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீர் மாசுபாடு செகண்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 5 மார்க்கும் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின்ஸ் தான். புரியுதா? இதிலே பார்த்தீங்கன்னா வந்து 10 குயிஸ் கொஷினும் கொடுத்துருக்கேன். புரியுதுங்களா? இந்த குயிஸ் கொஷின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீ ஃபஸ்ட்லேருந்து நான் லாஸ்ட்டில் என்னென்ன டாபிக் நடத்தணும் அது எல்லாமே நீ வந்து ஒழுங்காக நீ வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நீ புரியுதா? ஒழுங்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து நீ வந்து அந்த குயிஸ் கொஷின் வந்து நீ வந்து அட்டன் பண்ண முடியும். புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட்டாக கொடுத்துரும் பாருங்க, வந்து தொழிற்சாலை கழிவுநீரினால் ஏற்படும் பாதிப்புகள் கேட்டிருப்பேன். உலோக கழிவுன்னு கொடுத்து காரியம், தாமிரம், துத்தநாகம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்லி இப்போ வந்து காரியம், தாமிரம், துத்தநாகம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து கேட்மியம். சரி, இது 4 கொடுத்துருப்பேன். புரியுதா? இது 4 பார்த்தீங்கன்னா வந்து தீமைகள் கொடுத்துருப்பேன். அதாவது நரம்பு தளர்ச்சி நோய் ஏற்படும், கல்லீரல் பாதிக்கப்படும், இதெல்லாம் ஃபுல்லாக கொடுத்து அது மாதிரி வந்து ஃபுல்லாக படிச்சுட்டு ஃபுல்லாக அது நீ அந்த கொஷின்ஸ் எல்லாமே நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக வந்து நீ குயிஸ் வந்து ஈஸியாக நீ வந்து அட்டன் பண்ணிடலாம். புரியுதா? அதனால் வந்து கொஷின்ஸை படிக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீ படிக்கணும் ஃபுல்லாக வந்து. புரியுதா? அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெஃபர் பண்ணிட்டு கரெக்டாக பார்த்துட்டு வாங்க ஃபுல்லாக வந்து. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ, நன்றி. மீதி வந்து நம்ம வந்து அடுத்த டாபிக் வந்து we will discuss about next class.